உங்களோட மொபைலை சிசிடிவி கேமரா மாற்றுறதுக்கு இதுதான் ஒரு சரியான ஆப்பு. ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இதில் கடைசியில் ஸ்டார்ட் சர்வர்னு இருக்கும். அந்த ஸ்டார்ட் சர்வருங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விண்டோ ஓப்பன் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி ஆயிரும். இதில் ஐபி அட்ரஸ் இருக்கும் பாருங்கள். அந்த ஐபி அட்ரஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சிஸ்டத்தில் கொண்டு போய் அந்த ஐபி அட்ரஸை கூகுள்னு டைப் பண்ணுங்கள். கூகுள்னு டைப் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டத்தில் மேலே வந்து அது உங்கள் ஐபி அட்ரஸை கொடுத்து ஃபுல்லாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இதில் முக்கியமாக வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் கனெக்ட் ஆகிருக்கணும். சரிங்களா, நெட் கனெக்ஷன் கம்பல்சரி வேணும். நீங்கள் என்டர் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். சரிங்களா, விண்டோ ஒன்று ஓப்பன் ஆன உடனே பாருங்கள் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு மூணாவது இருக்கிற ப்ரௌசர் அப்படிங்கிறத போய் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, அதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்களோட மொபைல் வந்து சிசிடிவி கேமராவாக உங்களோட சிஸ்டத்தில் கனெக்ட் ஆயிரும். சரிங்களா, இப்போ உங்கள் மொபைல் எங்கெங்கே வீடியோ உங்கள் மொபைல் எங்கெங்கே இருக்கோ அந்த இதை கேப்சர் பண்ணுதோ கேமராவில், அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்பில் அதாவது சிஸ்டத்தில் கேப்சர் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா, இதை சிசிடிவி கேமராவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மொபைல் சப்போஸ் நீங்கள் யாராவது வெளியே போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், குழந்தைங்க இருக்கிற பட்சத்தில் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் உங்கள் ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாத்தையும் இதில் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, எல்லா விதமான இதுவும் இந்த கேமரா மூலிமா நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ இதில் வந்து நீங்கள் மொபைலில் பேக்ரவுண்டு 2 பேக்ரவுண்டுங்கிறத நீங்கள் வந்து அது கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை மொபைல் வந்து நீங்கள் வந்து மொபைலில் உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகாது. பட் ஆனால் கேமரா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா, அது எப்படி கொடுக்குறதுங்க இப்போ நான் சொல்ல போகிறேன், பார்த்துங்க. வாங்க பாருங்கள் எப்படி கேமராவில் தெரியுதுன்னு. சரிங்களா, இதில் ஃப்ரண்ட் கேமராவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதில் போய் செட்டிங்ஸ் மாற்றினா ஃப்ரண்ட் கேமராங்கிறது ஃப்ரண்ட் கேமரா மாறிக்கும். ஓகேங்களா, சரி. இப்போ வாங்க, இப்போ ஃப்ரண்ட் கேமரா மாறிடுச்சு. ஃப்ரண்ட் கேமரா பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு மொபைலில் பாருங்கள். ஃப்ரண்டில் பேக்கில் திருப்பி வச்சுருக்காங்க மொபைலில். ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரண்ட் கேமராலையும் உங்களுக்கு அதோட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கேமராவும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கேமராவோடதும் உங்களுக்கு வந்து தெரியும் என்னென்ன யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக அதில் தெரியும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். இதில் வந்து சப்போஸ் உங்கள் மொபைல் கேமரா ஆன் ஆகி தான் இருக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. மொபைலில் நீங்கள் வேறு ஒர்க் கூட நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இதில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, மொபைல் நீங்கள் வேறு ஒர்க் கூட பண்ணலாம். அந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டு கூட எப்படி நீங்கள் கண்டினியூவாக அதை பார்த்துட்டு இருக்கலாம். இல்லை பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா இதில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாற்றிக்கலாம். சரி, இப்போ அங்கே மொபைலுக்கு எடுத்துங்க. உங்களுக்கு வந்து மொபைலில் சப்போஸ் நீங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் மொபைல் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, மொபைல்லே ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷனில் பாருங்கள், உங்களுக்கு வந்து அதில் போய் ரன் இன் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு எடிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் வந்து ஸ்க்ரீன் வந்துடும். இப்போ வந்து ஆனால் மொபைலோட கேமரா ஆன் ஆகிட்டு தான் இருக்கும். சரிங்களா, மொபைலோட கேமரா ஆனில் தான் இருக்கும். மொபைல் என்னங்க கேமரா இருக்கோ அங்கெல்லாம் உங்களோட வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகிட்டு தான் இருக்கும். சரிங்களா, இதை நீங்கள் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன கேட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் தான் சேவ் ஆகும். இப்போ எங்கேயாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, லஞ்சம் வாங்குறாங்க, அதை நீங்கள் கேப்சர் பண்ணுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லேப்டாப்பில் வேறு இடத்துல உட்காந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரெண்டு நீங்கள் வந்து உங்கள் மொபைல் இங்கே இருக்குங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். சரிங்களா, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது கூட உங்கள் மொபைலில் தான் ரெக்கார்ட் ஆகும். ஓகேங்களா, மொபைல் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் இது கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எங்கேயாவது நீங்கள் ஆஃபீஸ் ஏதாவது ஒன்று பார்க்கணும் பிடிக்கணும் அப்படிங்கிற லஞ்சம் வாங்குறத பார்க்கணும், ஏதாவது காட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்கள பார்த்துக்க முடியும். சரிங்களா, அதில் உங்களுக்கு சவுண்டுன்னா HTML அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அந்த 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்டும் கேட்கும். சரிங்களா, அந்த சவுண்டும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து எது வேணாலும் பண்ணிக்கலாம். இது நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.